அனைவருக்கும் வணக்கம். போயிடுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம். அதில் நம்மளுடைய கண்டென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டே வரோம். பட் ஆக்சுவலாக நம்ம இன்னும் அதுக்கு ரொம்ப பேசிக்காக தான் வந்திருக்கோம். HTML இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் சிஎஸ்எஸ்க்கு அப்புறம் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். பட் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஹை எண்டு. ஐ மீன் என்னோட அந்த ஆடியன்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் ஏன் உங்களுக்கு இந்த வீடியோ போடலை அப்படின்னா, நம்ம சேனலில் மேபி ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க இந்த மாதிரி சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் நாலேஜ் கெயின் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த ப்ராஜெக்ட் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலி உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக அந்த சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு தெரியும் இந்த கண்டென்ட்டுக்கு தான் அதிக வாட்சிங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம MySQL போடுறது அதை பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சீரீஸ் போய்கிட்டுருக்கு. ஸோ ஓகே, இது இல்லாமல் நம்ம புதுசாக வேறு ஆரம்பிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம clock.htmlனு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைல் மூலயமாக 24 ஹார்ஸ் கிளாக் ஒன்று செய்ய போகிறோம். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணி ஓகே, நான் VS கோடில் பண்ணுறேன். நீங்கள் நோட்பேட் ++ உங்களுக்கு பிடிச்ச எந்த ஐடியில் வேணால் பண்ணிக்கலாம். அண்டு இதில் நான் 24 ஹார்ஸ் கிளாக் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ மேலே டைட்டில் மாறணும், மாறிடுச்சு. ஸோ இப்போ இதில் H1 போட்டுக்கலாம். H1க்குள்ள 24 ஹார் கிளாக் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஹரிசாண்டல் ரூல் வந்தால் நல்லாயிருக்கும். HR டேக் போட்டுக்கலாம். ஹரிசாண்டல் ரூல்னா நத்திங் பட் லைன். அண்ட் இங்கே கிளாக் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டேகுக்கு ஒரு ஐடி வச்சுக்கலாம். அந்த ஐடி நத்திங் பட் கிளாக். ஸோ இந்த கிளாக் ஐடிக்குள்ளே இருக்கிற எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே கிளாக் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த சிம்பிள் லாஜிக். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்றத ஆரம்பிச்சுக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட். அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் அப்டேட் அப்டேட் கிளாக் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் ஃபஸ்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். அந்த வேல்யூக்கு பேர் நவ் அப்படின்னு வைக்கிறேன். அதுக்குள்ள நியூ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டேட் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைலர்கிட்ட கேட்குறேன். அதுவும் தந்துடுச்சு. இப்போ வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு பேர் ஹார். அந்த ஹாருக்குள்ள நவ்வுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட் ஹார்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் மூலயமா இப்போ என்ன ஹார்ஸ் அப்படிங்கிறத எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் வேர் மினிட்ஸ், அது மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் நவ்வுக்குள்ளே இருக்கக்கூடிய
சாரி, get minutes minutes அப்படின்றதுல m மட்டும் கேபிட்டல். ஸோ ஓ மை காட், ஓகே, get minutesல அண்ட் இப்போ அகெயின் ஒரு வேர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள செகண்ட்ஸ் செக் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சு அதுக்குள்ள நவ்க்குள்ள இருக்கிற get seconds அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு செகண்ட்ஸை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறமா இந்த div டேகை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நமக்கு ஒரே லைனில் வர வைக்கணும், ரைட்? ஸோ அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம், கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் வந்து நான் டைம் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ டைமுக்குள்ள நான் வந்து ஹாரோட வேல்யூ ப்ளஸ் அந்த அந்த கோலன் வரணும் இல்லையா? ஸோ அந்த கோலன், அதுக்கப்புறமா ப்ளஸ் மினிட்ஸோட வேல்யூ ப்ளஸ் அந்த கோலன் ப்ளஸ் செகண்ட்ஸ். ஸோ இதை வச்சாச்சு. இதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய, சிம்பிளாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன், HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஐடி ஒன்று இருக்கும், get element by id இந்த ஃபங்க்ஷன். இந்த get element by id என்ன பண்ணுன்னா HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐடியை சர்ச் பண்ணி அதை கொண்டு வந்துடும். நம்ம கொடுத்துருக்கிற ஐடி பேர் என்ன? கிளாக்கு. அந்த கிளாக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கண்டென்ட், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா டைமாக மாற்றிடணும். டைம் என்னது? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஹவரு, இப்போ இருக்கிற கரண்ட் ஹவரு, கரண்ட் மினிட்ஸு, கரண்ட் செகண்ட்ஸு. ஸோ அதை வந்து இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக மாற்றிடணும். பேசிக்காக அவ்வளோதான் இங்கே சொல்ல வராங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போவே இதை வந்து கால் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், அப்டேட் கிளாக் செமிகோலன். ஸோ ஒர்க் ஆகுது, யா. பட் இதில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ 30னா 30லேயே நின்று போயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணனா 39 போகுது, 40, 41. பட் இது ஆக்சுவலாக ஆகக்கூடாது. அப்படி நான் ரெஃப்ரெஷ் பண்ணவே கூடாது, அதுவாகவே ஆகணும், அதுதானே இதோட வேலை. ஸோ அப்படின்னும்போது கிளாக் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ கிளாக் ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் வேணாம், அப்டேட் போட்டுப்போம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் இங்கே மேலே அடிச்சிருக்கிற அந்த ஃபங்க்ஷனும் மேட்ச் ஆகும், சரியா? இது ஒரு கமெண்ட் அவுட் தான். ஸோ இது நீங்கள் என்ன கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, சரியா? நீங்கள் கொடுக்காம விட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ எப்படி ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா செட் டைம் அவுட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த செட் டைம் அவுட் என்ன பண்ணும் அப்படின்னா டக்குன்னு அந்த கிளாக்கை ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எதை ரெஃப்ரெஷ் பண்ணணும்? இந்த அப்டேட் கிளாக்குன்ற ஃபங்க்ஷனை ரெஃப்ரெஷ் பண்ணணும், ஓகேவா? எப்போ எந்த இன்டர்வெல்ல ரெஃப்ரெஷ் பண்ணணும்? 1000 அப்படிங்கிற இன்டர்வெல்ல ரெஃப்ரெஷ் பண்ணணும். செமிகோலன் வச்ச உடனே பாருங்க ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, செகண்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் இந்த செகண்ட்ஸ் 60யாக மாறும்போது அந்த 40யும் ரெஃப்ரெஷ் 43ஆகவே மாறிடுச்சு பாருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் எந்த வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இதே தான் நடக்கும். அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் கிளாக் வந்து குட்டியாக இருக்குது, ஹெட்டிங் பெருசாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். ஸ்டைலுக்குள்ளே வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நத்திங் பட் எக்ஸ்லார்ஜர் வச்சேன்னா ஸோ இப்போ கொஞ்சம் பெருசாக தெரியுது. பட் ஆக்சுவலி எனக்கு வந்து இதெல்லாம் சென்டரில் வரணும்.
ஸோ அதுக்கு ஸ்டைல் டேக் தனியாக ஆட் பண்ணிட்டு இருக்காம இதுலேயே அலைன் சென்டர் சாரி அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா இது சென்டரில் அலைன் ஆயிரும். பட் ஆக்சுவலாக இப்போ ஆகலை. நான் இங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ சென்டர் ஓகே, இப்போ வந்து இது சென்டர் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி நம்ம ஒரு 24 ஹார்ஸ் கிளாக் பேஜை ரெடி பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.